வணக்கம் மக்களே. இஃப் இட் டசன்ட் சேலஞ்ச் யூ இட் டசன்ட் சேஞ்ச் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. வழிகளையும் சவால்களையும் ஒரு சராசரி மனுஷன் தன்னுடைய டீன் வாழ்க்கையில் தான் ஆரம்பிக்கிறான். பட் இந்த டீனேஜ் வாழ்க்கையில் நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும்போது நமக்கு கை கொடுத்து உதவ யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி யாராச்சும் நமக்கு உதவ முன் வந்தாலும் அவங்க பேசுறதெல்லாம் கசக்கிற மாதிரி இருக்கும். அப்பா அம்மா பண்ணுற அட்வைஸ் வந்துட்டு அருவருப்பாக இருக்கும். டீச்சர் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கடுப்பாக இருக்கும். அண்ட் யார் சொல்கிறதையும் கேட்காம கடைசியில் நம்மளே முட்டி மோதி ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்திருக்கும் போது நம்ம இது மாதிரி 4 டீனுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவோம். அவங்களும் திரும்ப வந்துட்டு நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ நம்ம டீனாக இருக்கும்போது அதையே திரும்ப செய்வாங்க. ஸோ இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். பட் என்ன ஒரு லூப் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் செல்ஃப் லேர்னிங்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க இந்த டீனேஜை அற்புதமாக படமாக்கியிருக்க சிறந்த 5 படங்களை இன்றைக்கி லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்குது மீன் கேர்ள்ஸ். 2004 வந்து இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேடின்ற பொண்ணு சின்ன வயசுலேருந்து ஹோம் ஸ்கூலிங்கில் இருந்த காரணத்தினால ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குன்னே அவளுக்கு தெரியாது. ஸோ கரெக்டாக 16 வயசு ஆகிறப்போ ஹை ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுறாங்க. ஹை ஸ்கூலில் திடீர்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது 11th 12th ஸ்கூல் மாறுறவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவளை எந்த கேங்லையும் சேர்த்துக்காமல் இருக்கிறப்போ ரெஜினா அப்படின்ற ஒரு பொண்ணுடைய தலைமையில் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கேங் இருக்கும். இந்த கேங்கில் இவளை சேர்த்துக்கிறாங்க. பட் எதிர்பாராத விதமாக இந்த ரெஜினான்ற பொண்ணுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நம்மளுடைய கேடி வந்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இதை தொடர்ந்து இவரால் அந்த கேங்கில் வந்துட்டு கண்டினியூஸாக ஸ்டே பண்ண முடியுதா, அப்புறம் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு எதுக்காக வந்துட்டு பிரேக்கப் பண்ணாவ அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வரப்போ கதை ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பராக போகுங்க. அண்ட் டீன் படங்கள்லேயே இந்த லிஸ்ட்டில் நான் வச்சிருக்கிறதுல இதுதான் வந்துட்டு கல்ட் கிளாசிக் மூவி. என்ன ரீசன்னா, அமெரிக்காலையும் சரி யூரோப்லேயும் சரி ஒன்லி வந்துட்டு பாஸ்ட் கேர்ள்ஸால் மட்டும்தான் அந்த படம் கொண்டாடப்பட்டுச்சு. அண்ட் மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த படம் நல்லா இருந்தாலுமே வந்து ரொம்ப பாஸ்ட் லேடிஸ் பற்றி எடுத்திருக்காங்க அப்படின்ற காரணத்தினால இதை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடித்த படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்குது 10 Things I Hate About You. 1999 வந்து இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரான் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல் பையன் இருக்கான். இந்த பையன் வந்துட்டு பியாங்கா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பார்த்தோன்னே ரொம்ப காதல் வயப்பட்டுறான். இந்த பொண்ணை வந்துட்டு டேட்டுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறான். பட் அந்த பொண்ணு வந்துட்டு டேட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்குது. என்ன காரணம்னா, இவங்க அக்கா வந்துட்டு ஒரு ஃபெமினிஸ்ட். அவளுடைய மைண்ட் செட்டில் ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மோசமானவங்க. ஸோ வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் கலாச்சாரம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸிக்கான மென்டாலிட்டியில் இருப்பா. அண்ட் இந்த 2 பொண்ணுங்களோட அப்பா வந்துட்டு இந்த பொண்ணுங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, தங்கச்சி மட்டும் தனியாக டேட் பண்ணக்கூடாது, டேட் பண்ணால் அக்காவும் டேட் பண்ணணும், தங்கச்சியும் டேட் பண்ணணும், இல்லைனா 2 பேரும் டேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்க காரணத்தினாலையும் அக்கா வந்துட்டு காதலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினாலையும் தங்கச்சியுமே வந்துட்டு டேட்டுக்கு போகாமல் இருப்பா. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோவான கேமரான் என்ன பண்ணுறாரு, ஒரு ட்ரிக் பண்ணுறாரு. பேட்ரிக் அப்படின்ற ஒரு பையனை வந்துட்டு ஹையர் பண்ணுறாரு. இவன் வந்துட்டு பார்க்க செம்மையாக இருப்பான். இவன் வந்துட்டு அந்த அக்காக்காரியை வந்து இப்போ டேட் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டான்னா நம்ம தங்கச்சியை டேட் பண்ணிடலாம்ல அப்படின்றதான் நம்ம தலைவரோட பிளான். ஸோ இந்த பிளான் சக்ஸஸ் ஆகுதா? இந்த ஹையர் பண்ணி டேட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பையன் ஒழுங்காக வந்துட்டு தன்னுடைய வேலையை செய்கிறானா? அண்ட் மேற்கொண்டு இவன் பண்ணுற பிளானை வந்துட்டு இவங்க எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நல்ல காமெடி நிறைஞ்ச ஒரு தரமான படங்க. 1.5 மணி நேரம் தான் இருக்கும். படத்தில் நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, படத்தோட ஹீரோ ஹீத் லெட்ஜருங்க. நீங்கள் ஜோக்கராக பார்த்ததுனால வந்துட்டு அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. மேக்கப்பை கலைச்சிட்டு பார்த்தோன்னா தலைவர் இப்படி தான் இருப்பார். எப்படி பார்க்க ப்ளே பாய் மாதிரி இருந்துக்குன்னு வில்லன் கேரக்டர்லாம் பண்ணியிருக்குது. இது இந்த படம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஒரு நாஸ்டாலஜியா ஃபிலிம், அதனால தான் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.4. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது சூப்பர் பேட். 2007 வந்து இந்த படத்தை ஒரு பட்டி காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்துருப்பாங்க. இவங்களுடைய ஹை ஸ்கூல் பயணம் முடியறதுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது. ஸோ இனிமேல் அவங்க சேர்ந்துருக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இவங்க பிரிய போகிற இந்த நாட்களை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் இவங்களுடைய ஃப்ரெண்டான நேர்டி அப்படின்ற ஒரு பையன்கிட்ட இருந்து நைட் பார்ட்டிக்கான ஒரு இன்விடேஷன் கிடைக்குதுங்க. இந்த பார்ட்டிக்கு போயிட்டு தண்ணியை போட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு மஜா பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க போகிறாங்க. இவங்க நினச்சபடியே இவங்களுக்கு 2 பொண்ணும் கிடச்சிருது. அண்ட் இந்த பொண்ணுங்களை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒன்றா இருந்துடணும், காலேஜ் போகிறதுக்குள்ளே இதெல்லாம் அனுபவிச்சிடணும், காலேஜ் போகிறப்ப நான் எல்லாம் பார்த்த வேண்டாம் அப்படின்னு எல்லாரையும் சீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இவங்க இருப்பாங்க. எல்லாம் கைகூடி வர சமயத்தில் இந்த நேர்டின்ற பையன் மூலமாக 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களை தேடி வருவாங்க. எதுக்காக இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த கதைக்குள்ளே வந்தாங்க, இவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இந்த கதையில் ஏற்படுது அப்படிங்கிறதான் படத்தில் மிச்சம் இருக்க சுவாரஸ்யமான காமெடி கலந்த கதை. இந்த படம் 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீன் காமெடி ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். ஸோ 90s கிட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே சூப்பர் பேண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது த எட்ஜ் ஆஃப் 17. 2016 வந்து இந்த படத்தை ஒரு காமெடி ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கூலுக்கு போனதுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அப்படி இருக்க சமயத்தில் நாடின்கிற பொண்ணு நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிறிஸ்டா நமக்கு இருக்கா அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஹை ஸ்கூலில் ஓட்டிக்கிட்டு இருப்பா. இந்த சமயத்தில் இவளோட ஃப்ரெண்டான அந்த கிறிஸ்டாங்கிற பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணோட அண்ணனை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அண்ணனும் இப்போ காதலிக்க ஆரம்பிச்சதே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும்.
மேற்கொண்டு இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ யாரும் இல்லாத காரணத்தினால இவளுக்கு வந்துட்டு லைஃப் ரொம்ப போரிங்காகவும் லோன்லியாகவும் போய்கிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் ஹேடன் அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இவளுடைய வாழ்க்கையில் வந்து நுழைவான். இவன் வந்து கதைக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் படமே சூடு பிடிக்கும். அப்படி இந்த பையன் வந்ததுக்கப்புறம் இவள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக காமெடி கலந்து எடுத்திருக்க படம் தான் த எட்ஜ் ஆஃப் 17. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.9. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது த பர்க்ஸ் ஆஃப் பீயிங் எ வால்ஃப்ளவர். 2012 வந்து இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்லி அப்படின்ற ஒரு 15 வயசு பையன் ஒரு பக்காவான இன்ட்ரோவர்ட். இவன் மற்றவங்ககிட்ட பேசி பழகணும் அப்படின்னு நினச்சாலும் இவனுடைய பாஸ்ட்டை வந்துட்டு அதை செய்ய விடாது. காரணம் என்னென்னா, இவன் சின்ன வயசில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். அவனுடைய மரணம் வந்துட்டு இவன் மனசை ரொம்ப போட்டு உலுக்கியிருக்கும். அதனால இனிமேல் யார் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணமும், இவன் ஜென்ரலாகவே வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருக்க காரணத்தினாலையும் வந்துட்டு இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்க மாட்டாங்க. பட் இவன் ஹை ஸ்கூல் போகிற சமயத்தில் 2 சீனியர்ஸ் இவன் லைஃப்பில் வராங்க. வழக்கமாக சீனியர்ஸ்னாலே ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டு ரேகிங் பண்ணிக்கிட்டு நம்மளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க சீனியர்ஸ் இவனுடைய லைஃபே வந்துட்டு மாற்றுவாங்க. வழக்கமாக ஹீலிங் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை திருத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த 2 பசங்க இவனோட லைஃப்க்கே வந்துட்டு ஒரு புது அர்த்தம் கொடுக்குறப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சீனியர் இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. இவங்க வந்துட்டு அந்த பையனுடைய பழைய பாஸ்ட்டை மறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இவன் முதல் தடவையாக ஒரு பொண்ணை வந்துட்டு உயிருக்கு உயிராக காதலிக்க ஆரம்பிப்பான். ஸோ அந்த பொண்ணு கூட சேர்றதுக்கும் வந்துட்டு இவங்க ஹெல்ப் பண்ணி விடுவாங்க. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு அந்த சீனியர்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்போ. இந்த படத்தில் என் மனசில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தினது வி அக்செப்ட் த லவ் வி திங்க் வி டிசர்வ் அப்படின்ற அந்த வரிகள் தான். ஸோ இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. போய் படத்தை பார்த்து அந்த ஃபீலை உணருங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.3.